Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 2 Kinematics லெசன்லேருந்து Differential Calculus தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம Calculus வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட டிஃப்ரெண்ட் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது Calculus. ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஸ்டன்ஸ், ஓகே, அது வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கால்குலஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிள்ஸோட ஏன் மேத்தமேட்டிக்ஸ் வந்து நமக்கு ஃபிசிக்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேத்தமேட்டிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து லாங்குவேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரெக்டாக ஒரு மொழிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபிசிக்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ ரெண்டும் பிரிக்க முடியாதது. நம்மளோட இமோஷன்ஸை நம்ம எப்படி மொழி மூலியமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற மொழியை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான டூல் தான் வந்து மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் இமோஷன்ஸ் அப்படிங்கலாம், ஆர் இட் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்பீட் அப்படிங்கிற பேராமீட்டர் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்பீட் அப்படிங்கிற பேராமீட்டரை இப்போது நம்ம ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை எடுத்துக்கலாம். ஸ்பீட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து மேத்தமெட்டிக்கலாக எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோன்னா ஸ்பீட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஆர் ஸ்பீட் எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸ்பீட் எஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் எக்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக். ஓகே, இப்போது இதை வந்து ஒரு டெஃபினிஷன் மூலியமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு மேத்தமேட்டிக்கலாக ஒரு ஈக்குவேஷன் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் அந்த ஃப்ரம் த எக்ஸ்ப்ரெஷன் நம்ம அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் என்னென்ன ஃபங்க்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஒன் வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். இன்னொரு வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் என்ன, நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டைமாக இருக்குது. டைம் மாற மாற டிஸ்டன்ஸ் வந்து மாறுது. யூஸ்வலாக ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை இன் டர்ம்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இப்போது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து டெம்பரேச்சர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் நமக்கு சன் ரைஸ் ஆகுது, அப்போ உங்களுக்கு வெயில் கம்மியாக இருக்கும். ஓகே, அந்த டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்கும். டுவார்ட்ஸ் நூன் ரீச் ஆகும்போது டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். ஈவினிங் வந்து அகெயின் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும். இன்னொன்று ஃபர்தர் நைட் போகும்போது டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிட்டே இருக்குது. ஸோ டிபெண்டிங் அப்பான் சன்ரைஸ் அண்ட் சன்செட் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து டே அண்ட் நைட் மாறும் பொழுது உங்களுக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. அப்போ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் குவான்டிட்டி வந்து சேஞ்ச் ஆகும்போது இந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆகிறதுனால டெம்பரேச்சர் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போ இதில் எது டிபெண்டன்ட் வேரியபிள், எது மாறுது வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் பேராமீட்டர்னா டெம்பரேச்சர் மாறுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போது இந்த டீங்கிறது டிபெண்ட் வேரியபிள். டைமை டிபெண்ட் பண்ணி இந்த டெம்பரேச்சர் இருக்கிறதுனால இது டிபெண்ட் வேரியபிள். டைமுங்கிறது அகெயின் மாறுறதுனால இதுவும் ஆல்சோ நாட் கான்ஸ்டன்ட். அப்போ டைம்ங்கிறதும் வேரியபிள் தான், ஆனால் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ எதை பொறுத்து மாறுது, டெம்பரேச்சர் தான் டைமை பொறுத்து மாறுது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல டைமுங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள், டெம்பரேச்சருங்கிறது டிபெண்ட் வேரியபிள். ஓகே, இப்போ ஈவன் தோ டைம் மாறினால டைம் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து மாற போகிறது கிடையாது. ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து டெம்பரேச்சர் மாறுறதுனால டி அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படிங்கிறத ஒரு மேத்தமேட்டிக்ஸாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி ஒரு கார் வந்து மோஷனில் இருக்குது. ஓகே, அந்த கார் மோஷனில் இருக்கும் பொழுது ஆர் அந்த கார் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போது அதை வந்து எப்படி கிராஃபிக்கலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், அதுலேருந்து டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் வந்து எந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப் பாருங்கள், எக்ஸ் வர்சஸ் டைம். ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸில் டைம்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ எக்ஸுக்கு பதில் எஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா. ஸோ லெட் அஸ் நேம் இட் அஸ் எஸ். ஸோ எஸ்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ் ட்ராவல், எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இருக்குது. இப்போது எக்ஸ் பை டைம் என்ன கொடுக்கும், தட் இஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் கிவ்ஸ் த velocity. So from this graphical representation ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கும்போது அதோடைய velocity என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு representation in graphical mode. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், டைம் வந்து மாறிட்டே இருக்குது. let us take
time to be 0 second here. இது வந்து 1 2 3 4 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைம் இன் செகண்ட்ஸில் கொடுத்துருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 5 மீட்டர். ஒரு கார் மோஷன்லேருந்து ஒரு 5 மீட்டர் ரீச் ஆனதுக்கப்புறம் ஈவன் ஆஃப்டர் சம் டைம் வந்து அந்த கார் வந்து 5 மீட்டர்லேயே இருக்குது. தட் மீன்ஸ் the car is at rest or the object is at rest அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அதுக்கான இண்டிகேஷன் கிராஃப் தான் இது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் அது ஃபார் அ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபாக இருக்கும் பொழுது தட் ஷோஸ் தட் ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். செகண்ட் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மோஷனுக்கான கர்வ். யூனிஃபார்ம் மோஷனுக்கான கர்வ் எப்படி இருக்குன்னா இட் இஸ் நத்திங் பட் அ ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் டைம் டு பி, இது வந்து 0 செகண்ட், இது வந்து 5 செகண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து லெட் அஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் 5 மீட்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் T1 டைம் T1 வந்து 5 செகண்ட்ஸுக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து S1 வந்து 5 மீட்டர். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 5 செகண்ட் T2 ஆல்சோ 5 செகண்ட், S2 ஆல்சோ அதே மாதிரி இருக்குது. அப்போது ஃபார் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் அதுதான் வந்து யூனிஃபார்ம் மோஷன். ஸோ ஃபார் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் if the distance traveled வந்து சேமாக இருக்கும்போது then uniform motion. அப்போ அதுக்கான கிராஃப் எப்படி இருக்குன்னா it is nothing but a straight line passing through the origin. இதோட ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது அந்த ஸ்லோப் தான் உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட ஸ்பீடை கொடுக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா let us consider two different points. இந்த ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து P அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம், இதை Q நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வேரியேஷன், இதோட ஸ்லோப்பை எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு பர்பண்டிகுலர் ட்ராப் பண்ண போகிறோம் towards the x. okay, இது வந்து T1 and T2. this is T1 and this is T2. இந்த இதுலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் ரெண்டு ட்ராப் பண்ணுறோம், ரெண்டும் இந்த இடத்துல it forms a triangle like this. இதை வந்து இது S2, இது வந்து S1. அப்போ ஸ்லோப்புங்கிறது என்னது? ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன? உங்களுக்கு கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக தனியாக வரைஞ்சிருக்கேன். இப்போது ஃபார் த டைம் T1, ஓகே, இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட் என்னவாக இருக்குது? S1ஆக இருக்குது. T1ங்கிற டைமில் S1ங்கிற டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு. T2ங்கிற டைமில் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து S2. தட் இஸ் S2ங்கிறது இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் உள்ளது S2, இது வரைக்கும் உள்ளது S1. ஓகே, ஸோ இங்கே வர எழுதிக்கிறேன், திஸ் இஸ் S1, திஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் S2. ஓகே, இப்போ ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன? ஜென்ரல் ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1. இதான் நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல yக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? y2க்கு பதில் S2 minus S1 divided by T2 minus T1. ஓகே, இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? T2 minus T1ங்கிறது இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, தட் இஸ் டைம் டிஃபரன்ஸ். அதை வந்து டெல்டா T அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். தட் இஸ் சேஞ்ச் இன் த டைம். ஸ்மால் சேஞ்ச் இன் த டைம் ஆர் சேஞ்ச் இன் த டைமை வந்து நம்ம யூஸ்வலாக இந்த டெல்டா அப்படிங்கிற சிம்பிளோட ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுனா என்ன அர்த்தம்னா டைம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஃபார் 2 different டைம் இன்டர்வல்ஸ். அதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் டெல்டா Tங்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துல S1ங்கிறது இந்த டிஸ்டன்ஸ், S2ங்கிறது இந்த டிஸ்டன்ஸ். இதோட டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கும்? which gives டெல்டா S. அதான் இங்கே எழுத போகிறோம். this is டெல்டா S. இந்த டிஸ்டன்ஸ் தான் டெல்டா S. ஓகே, ஸோ ஸ்லோப்பை வந்து இன் ஷார்ட் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் த y parameter divided by change in the x parameter. Here change in the distance delta S divided by change in the time. அப்போ distance by time ஓட change என்ன கொடுக்கும்? this gives the speed. ஸோ ஃப்ரம் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது இந்த ஸ்லோப் இஸ் நத்திங் பட் த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட ஸ்பீடை கொடுக்கும். இதே இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இட் கிவ்ஸ் வெலாசிட்டி. ஸோ ஃப்ரம் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி, அதே இது இன் டேர்ம்ஸ் இது வந்து வெலாசிட்டி, இது டைமாக இருக்கும்போது இதோடைய ஸ்லோப் வந்து ஆக்சலரேஷனை கொடுக்கும். ஸோ ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ P and Q பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி எனி 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே இந்த ஸ்லோப் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது யூனிஃபார்ம் மோஷனாக இருக்கிறதுனால. முன்னாடியே பார்த்தோம் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ் அண்ட் தென் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல். அப்போ எனி 2 பாயிண்ட்ஸ் ஃபார் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ் எடுத்தீங்கன்னா திஸ் ஸ்லோப் இஸ் கோயிங் டு பி த சேம். அப்போ ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக? அதாவது 5 செகண்ட்ஸுக்கு 5 மீட்டர், அடுத்த 5 செகண்ட்ஸுக்கு 5 மீட்டர். அப்போனா 10 செகண்ட்ஸ்க்கு எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கும்? 5 செகண்டுக்கு 5 மீட்டர்னா 10 செகண்ட்ஸுக்கு 20 மீட்டர். அப்போ 15 செகண்ட்ஸுக்கு அப்படியே ஈக்குவலாக உங்களுக்கு ஃபார் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிட்டே இருக்கிறதுனால ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட்.
இப்போ இதே இது இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து டிஃபரெண்ட்டாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் த நான் யூனிஃபார்ம் மோஷன். அப்போ இதோட ஸ்லோப் எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லெட்டஸ் சே ஃபார் த டைம் இன்டர்வல் t1 வந்து 5 செகண்ட்ஸ் இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 5 மீட்டராக இருக்குது. அதே இது t2 அதே 5 செகண்ட் டைம் இன்டர்வல் ஃபார் நெக்ஸ்ட் 5 செகண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 5 மீட்டர் 10 மீட்டர் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னா, அப்போ ஃபார் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிஃபரெண்ட்டாக இருக்கும் பொழுது திஸ் இஸ் நான் யூனிஃபார்ம் மோஷன். அப்போ இதோட ஸ்லோப் என்னவாக இருக்கும்? திஸ் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த மாதிரி பர்டிகுலர் கேட்டகரி ஸ்லோப் வந்து கண்டினியூவஸாக மாறிட்டே இருக்கேன்னா, இந்த இடத்துல டைம் மாற மாற டிஸ்டன்ஸும் மாறிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு we can apply differential calculus here. இந்த இடத்துல தான் ஒரு டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். எந்த டெரிவேட்டிவ்? இந்த இடத்துல ds by dt கண்டுபிடிக்கணும். அதாவது எஸ்ஸோட டெரிவேட்டிவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது we will get the particular speed அப்படின்னு கண்டுபிடிக்கும். அதே இது ஃபார் அ டைம் இன்டர்வல், இப்போ வந்து ஃபார் ஃபஸ்ட்டு 5 செகண்ட் நெக்ஸ்ட் 5 செகண்டுக்கு நம்ம வந்து டைம் இன்டர்வலுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சோன்னா we get the speed or velocity. இதே இது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் வந்து let us take this time to be ஒரு 15 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். இந்த 15th செகண்டோட ஸ்பீடு என்னவாக இருக்குன்னா இந்த இது. இப்போ இந்த ஸ்பீடை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா we can use, இதுக்கு தான் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அட் அ பாயிண்ட் ஆன் த கர்வ் ஒரு ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we will use the differential calculus. இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் ஆர் நார்மலாக ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு we will use this derivative function. இப்போ அதை தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இந்த கிராஃபில் இதுதான் வந்து டெல்டா எஸ், இதுதான் டெல்டா டி அப்படிங்கிறத பார்த்தோம். கரெக்டாக? இஃப் சப்போஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் நம்ம இதோட ஸ்லோப்பை ரெப்ரசன்ட் பண்ணோன்னா, ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் இதோட ஸ்லோப்பை ரெப்ரசன்ட் பண்ணோன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் அது என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ அது தீட்டா கண்டுபிடிச்சிட்டு அதோடைய tan ஆஃப் ஆங்கிள் தீட்டா கிடைக்கும்போது we get the slope m, okay, which is equal to del y by del x. So in terms of angle also we can find. எப்படி tan theta? Tan thetaங்கிறது என்னது? It is nothing but opposite side by adjacent side. கரெக்டா? இந்த இடத்துல ஆப்போசிட் சைடுங்கிறது என்னது? இதுதான். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஆப்போசிட் சைட், இது வந்து del yன்னு எடுத்துக்கலாம், இது வந்து del x. ஸோ del y by del x gives the slope of the particular curve. ஸோ அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜினில் எந்த பாயிண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, இதில் தீட்டா வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். திஸ் ஷோஸ் தட் ஸ்லோப் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். இப்போ இந்த பாயிண்டில் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட எக்ஸ் ஆக்சிஸ் என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது? தீட்டா. தீட்டா வந்து இட் இஸ் கோயிங் டு பி த சேம் எவ்ரிவேர் ஆன் த பாயிண்ட். அப்போ tan தீட்டாங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ த ஸ்லோப் ஃபார் திஸ் பர்டிகுலர் கர்வ் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். இது ஃபார் யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு எப்படி இருக்கும்? லெட் அஸ் கன்சிடர் ஒய் ஆஃப் எக்ஸ் வெர்சஸ் எக்ஸ். அதாவது எக்ஸ் வந்து இந்த இடத்துல எக்ஸுங்கிற பராமீட்டர் வந்து சேஞ்ச் ஆகும்பொழுது ஒய் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற பராமீட்டரும் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ லெட் அஸ் கன்சிடர் அ ஃபங்க்ஷன் y is equal to f of x. ஓகே, இந்த இடத்துல as x சேஞ்ச் ஆகும் பொழுது y of x also changes அப்படிங்கிறதுக்கான கர்வ். அப்போ இந்த கர்வோடைய ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம்? லெட் அஸ் கன்சிடர் 2 பாயிண்ட் ஆன் த கர்வ். இப்படி ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், வேறு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் p, திஸ் இஸ் q. ஓகேவா? இப்போ 2 பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ் கன்சிடர் பண்ணிக்கோ, P and Q. அதை வந்து நான் ரெண்டு ஜாயின் பண்ணுறேன். இதை வந்து செகண்ட் லைன் சொல்லுவோம். இதோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணுறோம் ஃப்ரம் Q. ஓகே, அண்ட் தென் அதை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் டச் பண்ணணும். அதே மாதிரி இந்த Pலேருந்து ஒரு லைன், அதே மாதிரி இது வந்து பர்பண்டிகுலர் டு ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணுறோம். ஓகே, இப்போது இந்த பர்டிகுலர் டிஃபரன்ஸ் இருக்குல்லையா, திஸ் கிவ்ஸ், இப்போது இந்த டிஃபரன்ஸ் வந்து டெல்டா ஒய், இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து we name it as delta x. அப்போ இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this point is x, இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா this is x plus delta x. அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து y,
இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா y plus delta y. அப்போ ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்லோப் is equal to m is equal to delta y by delta x. This is the slope of this curve. Y is equal to f of x. ஓகேவா? இப்போ ஸ்லோப் m is equal to del y by del x is equal to இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு? y of x plus delta x, கரெக்டா? மைனஸ் இது வந்து y2 மைனஸ் y1 என்னது? இட் இஸ் நத்திங் பட் சிம்ப்ளி y. நம்ம பார்த்தோம் இல்லையா? அண்ட் தென் கீழே வந்து del x வரும். அதோட டிஃபரன்ஸ் வந்து del x இருக்கு. ஸோ y of x plus del x minus y divided by del x. இதுதான் y of x versus x உடைய ஃபங்க்ஷனாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, p and q. இப்போது இதில் வந்து qங்கிற பாயிண்ட் வந்து டுவர்ட்ஸ் p அப்ரோச் ஆகும் பொழுது இப்போ இந்த பாயிண்டில் ஸ்லோப் என்ன? அப்போ இதுதான் வந்து இட் கிவ்ஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போது இந்த q வந்து டுவர்ட்ஸ் p அப்ரோச் ஆகும்போது இந்த டிஃபரன்ஸ் இன் டெல்டா எக்ஸ் என்னவாயிடும்? திஸ் ஆல்சோ அப்ரோச்சஸ் 0, நாட் ஈக்குவல் டு 0, இட் அப்ரோச்சஸ் 0. அப்போ ஆஸ் q வந்து அப்ரோச்சஸ் 0, அப்போ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்டோட ஸ்லோப் என்னவாயிடும்னா, இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு டான்ஜென்ஷியல் லைன் வரையும் பொழுது தட் டான்ஜென்ஷியல் லைன் கிவ்ஸ் த ஸ்லோப் அட் த பர்டிகுலர் பாயிண்ட் p. ஓகேவா? எப்போ? as delta x approaches 0, that is q வந்து approaches வந்து pங்கிற பாயிண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுது. அப்போ இதோட டிஃபரன்ஸ் என்னவாயிடும்? டெல்டா எக்ஸ் வந்து வெரி 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 லெஸ் ஆகிடும், இட் அப்ரோச்சஸ் 0 ஆகிடும். அப்போ இதோட ஸ்லோப் என்னவாக இருக்கும் அதுதான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்லோப் வந்து இட் பிகம்ஸ் த tangent to the point இருக்கும். அப்போ இது வந்து if it makes the angle theta அப்படின்னா tan theta gives the slope of this particular curve at a particular point. அப்போ அதே இது நம்ம instead of p qங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லோப்புக்கு இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டான்ஜென்ஷியல் கர்வ் வரைஞ்சோன்னா அது வந்து எக்ஸ் ஆக்சிஸோட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ தட் தீட்டா கிவ்ஸ் த tan theta gives the slope. அப்போ இந்த இடத்துல தீட்டா வந்து டுவர்ட்ஸ் இந்த கர்வோட டாப் போகும் பொழுது இட் ஆல்சோ வேரிஸ். அப்போ தீட்டா வந்து இட் சேஞ்சஸ் கண்டினியூவஸ்லி ஆர் தீட்டாங்கிற வேல்யூ வந்து கிரேட்டர் ஆகிட்டே போகுது. அப்போ tan theta ஆல்சோ இன்க்ரீசஸ். எப்போ? இஃப் தீட்டா இன்க்ரீசஸ் tan theta ஆல்சோ இன்க்ரீஸ். அப்போ ஸ்லோப் வந்து சேஞ்சஸ் கண்டினியூவஸ்லி. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இந்த டெல்டா எக்ஸ் அப்ரோச்சஸ் 0 அப்படிங்கிற லிமிட்டிங் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும்பொழுது இந்த del y by del xங்கிறது dy by dx அப்படிங்கிற டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷனாக மாறுது. இப்போ இந்த இடத்துல தான் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஓகேவா? இப்போ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போது இந்த இடத்துல நம்ம லிமிட்டிங் வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். எப்படின்னா லிமிட் டெல்டா எக்ஸ் approaches 0 இருக்கும் பொழுது இந்த limiting function becomes dy by dx. So at a point on the curve, இந்த இடத்துல at a point on the curve கொடுக்கும்போது we get the tangent to this point. So the dy by dx at a point represents the tangent to the curve at the point p. அதே இது limiting function எழுதும்போது limit del x approaches 0, அப்போ del y by del x என்னவாயிடும்? This becomes the derivative function dy by dx. ஓகே, இது புரிஞ்சுதா? ஓகே, இப்போது இதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அண்ட் தென் டிஃப்ரெண்ட் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ டிஃப்ரெண்ட் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y is equal to x, இதோட டெரிவேட்டிவ் dy by dx கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்னது? ஒரு ஃபங்க்ஷன் வந்து y is equal to x அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே தான் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ எப்படி எழுதணும்? d by dx ஆஃப் yங்கிறது என்னது? இந்த இடத்துல x. ஸோ dx by dx வந்து என்னவாயிடும்? இட் பிகம்ஸ் 1. ஏன்னா dx by dx கேன்சல் ஆகும், 1 வரும். அடுத்தது y is equal to x power n. இது எப்படி எழுதணும்? d by dx ஆஃப் yங்கிற ஃபங்க்ஷன் என்ன? இட் இஸ் நத்திங் பட் x power n. இதோட ஃபார்முலா என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த பவர் எழுதணும், multiplied by x power n. இந்த இதுலேருந்து -1 நம்ம தட் இஸ் n-லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ n into x power n minus n. This is an important formula.
நம்ம நிறைய இடத்துங்களில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாலும் ஒரு வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு சிங்கிள் வேரியபிள் வந்து அந்த ஃபங்க்ஷன் மாறும் பொழுது நம்ம இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது டூ டிஃப்ரெண்ட் டெரிவேட்டிவ்ஸ், 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸாக இருக்குது. ரெண்டுமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் மாறுதுன்னா அதோடைய ஃபார்முலாவும் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பேசிக் ஃபார்முலா. எக்ஸ் பவர் என்னோட டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஃபங்க்ஷனோட n இன்டூ எக்ஸ் பவர் n-1. அப்போ y is equal to x ஸ்கொயர்னா என்ன வரும், ஃபஸ்ட்டு அதோட பவர் multiplied by x to the power 2 minus 1. Okay, so it gives 2x. 2 minus 1 is 1, so 2 power x. அடுத்தது y is equal to sin x dy by dx. இந்த derivative function என்னவா இருக்கும், d by dx of sin x என்னவாயிடும், it becomes cos x. அதே மாதிரி d by dx of cos x வந்து minus sin x இருக்கும். அப்புறம் d by dx of constant, ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, தட் இஸ் the constant டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get 0 here. அடுத்தது d by dx of tan x என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is secant square x. அடுத்தது cot x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cot x is nothing but அதோட டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் is minus cosecant square x. அப்புறம் secant x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது we get secant x tan x. அடுத்து cosecant x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we get minus cot x cosecant x. ஓகே, அடுத்தது y is equal to ay. ஏங்கிறது இந்த இடத்துல கான்ஸ்டன்ட். ஸோ auன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ d by dx of auங்கிறது எப்படி எழுதலாம், கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வச்சுக்கணும். வெறும் கான்ஸ்டன்ட்னா 0 ஆகிடும். auன்னு இருக்கிறதுனால கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துகிட்டு du by dx நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்தது 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னா இதோட ஃபார்முலா என்னவா இருக்குன்னா, ஃபஸ்ட்டு u கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ப்ளஸ் விஏ கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகே, திஸ் இஸ் த ஃபார்முலா. அடுத்தது u by v ஃபார்முலா இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா விஏ கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஹியர் v du by dx மைனஸ் யூவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் dv by dx divided by v square. This is the formula for u by v method. So v du by dx minus u into dv by dx by v square. அடுத்தது y is equal to e power x அப்படிங்கும்போது d by dx of e power x is equal to e power x. ஓகே, அடுத்தது d by dx of log x அப்படிங்கும்போது it is nothing but 1 d by dx of log x is equal to 1 by x வரும். ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிமிட்டிங் வேல்யூ அதோட டெரிவேட்டிவ் எப்படி இருக்குன்னா, வெலாசிட்டிங்கும்போது என்னது, இட் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். அது வந்து dx by dtன்னு சொல்கிறோம். இது லிமிட்டிங் ஃபங்க்ஷனில் எழுதும்போது லிமிட் டெல்டா t டென்ஸ் டு 0 del x by del t. ஓகே, del t வந்து அப்ரோச்சஸ் 0வாக இருக்கும் பொழுது del x by del t அப்படிங்கிற லிமிட்டிங் ஃபங்க்ஷன் பிகம்ஸ் dx by dt. இப்போ ஆக்சலரேஷனுங்கும் போது என்னது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஸோ dv by dt. ஸோ அதே இது லிமிட்டிங் ஃபங்க்ஷனில் எழுதும்போது லிமிட் டெல்டா t அப்ரோச்சஸ் 0 del y by del t. இதே இது in terms of displacement சொல்லும்பொழுது it is second derivative of x. அப்போ d square x by dt square. கரெக்டா? ஃபஸ்ட்டு dx by dt gives velocity. அதை வந்து இன்னொரு டைம் with respect to t வந்து differentiate பண்ணும்போது we get d square x by dt. So from this we can find the instantaneous velocity, speed and acceleration எல்லாத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, from this differential calculus. இப்போ அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் y is equal to x ஸ்கொயருங்கிற ஃபங்க்ஷன், அதோட டெரிவேட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க யூஸிங் த கான்செப்ட் ஆஃப் லிமிட். ஸோ y is equal to x ஸ்கொயருங்கிற ஃபங்க்ஷனோட கர்வ் வந்து இப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. லெட் அஸ் கன்சிடர் 2 points ஆன் த கர்வ். ஓகே, இதை வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இது வந்து 2 அப்படிங்கிற பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்குரிய ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம், ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு எழுதலாம். திஸ் இஸ் எக்ஸ், இதோட கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட் வந்து ஒய். இந்த கோஆர்டினேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ், இந்த கோஆர்டினேட் வந்து ஒய் ப்ளஸ் டெல்டா ஒய்.
அப்படிங்கிற கோஆர்டினேட்டாக எழுத போகிறோம். ஸோ ஸ்லோப்புங்கிறது என்னது? ஹியர் y of x plus delta x minus y of x divided by இந்த change என்னது? இந்த difference என்ன? It is nothing but delta x. This is going to be the slope of this particular curve. இப்போ இந்த இடத்துல as delta x approaches 0 இருக்கும்போது we can apply limit to this function. அப்போ இது என்னவாயிடும்? When applying limit, so here we write limit delta x approaches 0. அப்போ இந்த function del y by del x அப்படிங்கிற function வந்து it becomes dy by dx, derivative மாறும். So limit delta x approaches 0 of this del y by del xங்கிற function becomes the derivative of y with respect to x. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை அப்ரோச் பண்ணும்பொழுது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோப் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த கர்வுக்கு இந்த பாயிண்டில் ஒரு டான்ஜென்ஷியல் லைன் வரையும் பொழுது திஸ் கிவ்ஸ் த ஸ்லோப். அப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சஸோட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ தட் கிவ்ஸ் tan theta gives the slope of this particular curve at a particular point. ஓகே, at a particular பாயிண்ட்ல இந்த கர்வுடைய ஸ்லோப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போது இது வந்து லிமிட்டிங் ஃபங்க்ஷன், இதுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்து இந்த லிமிட்டிங் ஃபங்க்ஷன் வந்து அப்ரோச்சஸ் 0 ஆகும்போது எப்படி இந்த del y by del x வந்து dy by dxஆக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் x எடுத்துக்கிறோம். x1 and x2. ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறோம், அப்புறம் 3 எடுத்துக்கிறோம். இதோட del x என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் x2 minus x1, அந்த சேஞ்ச் இந்த x கண்டுபிடிக்கிறோம். ஸோ வாட் இஸ் 3 minus 2? இட் இஸ் x2 minus x1ங்கிறது 1. yங்கிறது இந்த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? y is equal to x ஸ்கொயருங்கிறது தான் ஃபங்க்ஷன். அப்போ x1 ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது we get y1. கரெக்டாக? அப்போ x1ங்கிறது என்னது? 2 ஸ்கொயர் இஸ் 4, அதுதான் உங்களுக்கு y1. y2 என்னது? 3 ஸ்கொயர், அப்போ 9. இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 9 minus 4 is 5. அப்போ del y by del xங்கிறது என்ன? 5 by 1 is 5. இப்போ வந்து 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். இதே இது இந்த x2 வந்து அப்ரோச்சஸ் x1 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டெல்டா எக்ஸ் வந்து அப்ரோச்சஸ் 0 ஆகும் பொழுது இதோடைய லிமிட்டிங் ஃபங்க்ஷனும் டெரிவேட்டிவும் எப்படி இருக்குது அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ x2 வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 3 வந்து 2.25 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, அப்போ இதோட டெல் எக்ஸோட டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கும்? 2.25 மைனஸ் 2 வந்து என்னது? 0.25. அப்போது இந்த வேல்யூ டெல் எக்ஸ் 1லேருந்து 0.25 கம்மியாகுது. அப்போ y1 என்ன? இட் இஸ் 2 ஸ்கொயர் இஸ் 4. y2ங்கிறது என்ன? 2.25 the whole square. அப்போ இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணி பாருங்க. ஸோ 2.25 the whole square is equal to, we get the value as 5.0625 வருது. ஓகே, இப்போ டெல்டா y கண்டுபிடிச்சிக்கோங்க. டிஃபரன்ஸ் என்ன வரும்? 1.0625 வரும். இப்போ del y என்னன்னு தெரியும், del x என்னங்கிறது தெரியும். இதை நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா யூ கெட் த வேல்யூ அஸ் 4.1. அதே மாதிரி இந்த x2ங்கிற வேல்யூ வந்து அப்ரோச்சஸ் பாயிண்ட் x1. அப்போ இந்த இடத்துல வேல்யூ கம்மி பண்ணிகிட்டே வந்து 2.01 கொடுக்கணும். இதோட வேல்யூஸை நீங்கள் கண்டுபிடிச்சு பாருங்கள். இட் வில் ஆல்சோ கம் அரவுண்ட் 4 பாயிண்டில் வரும். இப்போ வந்து இன்னுமே ஃபர்தராக நம்ம வந்து க்ளோசர் டு 0.2 நம்ம தட் இஸ் x2வை கொண்டு போகும்பொழுது த வேல்யூ வந்து 2.0001 இப்படிங்கிற வேல்யூ வந்து x2க்கு நம்ம கொடுக்குறோம். தட் இஸ் வெரி க்ளோஸ். அப்போ டெல்டா எக்ஸுங்கிறது என்னது? இட் இஸ் 0.0001. That is delta x வந்து it approaches 0. அப்போ y1 என்னவா இருக்கும்? Here x1 ஸ்கொயருங்கிறது it is 4. x2 ஸ்கொயருங்கிறது என்ன? 2.0001 ஓட ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா you get around 4.004001 வருது. இதோட டிஃபரன்ஸ் என்ன? வெரி 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 ஸ்மால். கரெக்டாக? தட் இஸ் 0.004001. இப்போ del y தெரியும், del x தெரியும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா you get the value as 4.001. ஓகேவா? அப்போது இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னா as delta x approaches 0, இந்த லிமிட்டிங் ஃபங்க்ஷன் del y by del xங்கிறது என்னவாயிடும்? இட் பிகம்ஸ் த டெரிவேட்டிவ். இப்போ யூ கேன் யூஸ் த டிஃபரன்ஷியல் கால்குலஸ். அப்போது இந்த லிமிட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா? தட் இஸ் del y by del xங்கிறது என்ன? நமக்கு ஹியர் இட் இஸ்
y2 minus y1 divided by x2 minus x1. y2ங்கிறது என்ன, உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து y is equal to x square கொடுத்துருக்காங்க. இப்போ y2ங்கிறது என்ன, x plus delta x the whole square minus y1ங்கிறது x square divided by அந்த difference del x. இப்போ இதை வந்து a plus b the whole square formula யூஸ் பண்ணலாம். This becomes a square plus b square, that is delta x square, plus 2ab, 2x delta x minus x square divided by the change in the function x வருது. இப்போ இந்த இடத்துல x square x cancel ஆயிடுது. இப்போ remaining என்ன வருது, delta x square plus 2x delta x divided by x வருது. இப்போ இந்த delta x வந்து approaches 0. அப்போ இந்த limiting function என்னவாயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, limit delta x approaches 0. உங்கள் limiting function என்ன, it is delta x square plus 2x into del x divided by delta x. கரெக்டா? இப்போ இந்த limiting functionல இருக்கக்கூடிய இந்த del y by del x இருக்கு இல்லையா, இதை வந்து இன்னும் கூட நம்ம simplify பண்ணலாம். So limit delta x tends to 0. இப்போ del x square by del x என்னவாயிடும், it becomes simply del x plus 2x ஆயிடும். இந்த இடத்துல del x cancel ஆயிடும், இந்த இருக்குல்ல ஒரு இது cancel ஆயிடும். This is the function. இப்போ del x வந்து approaches 0வா இருக்கும் பொழுது இந்த function என்னவாயிடும், del x வந்து it approaches 0ங்கிறதுனால we can neglect. அப்போ we get 2x as the value. இப்போ as delta x approaches 0, 2x is going to be the derivative of the function. அப்போ this gives dy by dx. இப்போ xங்கிற வேல்யூக்கு வந்து நம்ம 2 அப்படி நம்ம substitute பண்ணும்போது at a particular point the derivative என்ன வரும், that is the slope of the curve dy by dx is equal to 4. Okay, so limiting function போட்டாலும் you get 2x, அதே இது derivative வச்சு போட்டாலும் you get the same value. Here also x is equal to 2 substitute பண்ணும்போது 4. So எப்போ இது வந்து possible, எப்போ del y by del xங்கிறது it becomes the derivative of y with respect to x when the del x, the change in the x value வந்து approaches 0வா இருக்கும் பொழுது we get both as the same answer. ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து based on இந்த டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் வச்சுட்டு. ஸோ இன் ஃபிசிக்ஸ் இன் ஷார்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, வெலாசிட்டி, ஸ்பீட், ஆக்சலரேஷன் எல்லாமே தீஸ் ஆர் த டெரிவேட்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சைன். எப்படி, ஸ்பீட் அப்படிங்கும்போது டி பை டிடி ஆஃப் த டிஸ்டன்ஸ் ட்ராவல். அடுத்தது திஸ் இஸ் எக்ஸ். இந்த இடத்துல அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னா, வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப் திஸ் displacement அப்படிங்கிறத வேற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். this can be written as capital D. okay, acceleration அப்படிங்கிறது என்னது, d by dt of velocity. so from this we can say that எல்லாமே the derivatives of a particular physical quantity with respect to time தான் velocity, speed and acceleration. not only that, using differential calculus from the curve லேருந்து ஒரு பாயிண்ட்டை அந்த பாயிண்டோட ஸ்லோப் என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட், ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீட் என்ன, வெலாசிட்டி என்ன, ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறத யூ கேன் ஃபைண்ட் ஃப்ரம் த கர்வ். ஃபார் திஸ் யூ கேன் யூஸ் த டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஓகேவா? இப்போ கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, find the derivative with respect to t. அப்போது இந்த இடத்துல dx by dt கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்ஸ் என்ன, a0, a1, a2 அதெல்லாம் கான்ஸ்டன்ட். டிபெண்டன்ட் வேரியபிள் x, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் t. dx by dt கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாட் வில் பி த வேல்யூ? ஃபஸ்ட்டு a0ங்கிறது கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we get d by dt of a0 plus தென் a1ங்கிறது தனியாக வெளியே எடுத்துட்டு dt by dt, ஓகே, ப்ளஸ் a2 t ஸ்கொயர். இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து d by dt of a0 என்ன, 0 ஆகிடும். அப்புறம் d by dt of a1 into t வந்து a1 வெளியே காமனாக எடுத்துகிட்டு dt by dt வரும். அடுத்தது ப்ளஸ் a2 காமனாக எடுத்துகிட்டு இந்த t ஸ்கொயருக்கு எக்ஸ் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது 2 into t பவர் 2 minus 1 வரும். ஓகே, அப்போ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? This is the derivative of the function dx by dt is equal to 0 plus a1 plus 2t into a2. இப்போ ஸ்டில் வந்து இந்த இடத்துல tங்கிற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால once again one more derivative கண்டுபிடிக்கிறோம். ஸோ which is d square x by dt square. ஓகே, d square x by dt square is equal to, இது வந்து 0, இது வந்து a1ங்கிறது கான்ஸ்டன்ட், அப்போ again it is 0, 2 into a2 into dt by dt.
So this is simply, it is equal to 1, we get 2a2. This is the derivative of x with respect to t. Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.